கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 15:7 நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். 2 நாளாகமம் 15:7 இந்த வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்து வருகிறீர்களோ அவைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த நாளிலும் தேவனை நோக்கி கரத்தை உயர்த்தி உங்களை அவரிடம் ஊற்றிவிடுங்கள். அதைரியமே வேண்டாம், அவநம்பிக்கை வேண்டாம். அவிசுவாசமும் அவநம்பிக்கையும் மன அமைதியினை கெடுத்து மன உளைச்சலை உங்களுக்கு கொண்டு வந்துடும். நிம்மதியாக அது வாழவே விடாது. இதனால் என்ன நடக்கும்? ஜெபிக்க மனம் வராது, கைகள் தளர்ந்து போகும், முழங்கால்கள் திடனற்று போகும். எனவே தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, திடன்கொள், தைரியமா இரு, உன் கிரியைகளுக்கு எல்லாம் பலன் உண்டு. தாவீதுக்கு சவாலான பிரச்சனைகள் என்ன? ஒன்று ராட்சச கோலியாத். அவர் தன்னை சுற்றிலும் மக்கள் பயத்தோட கோலியாத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கோலியாத் ஒருத்தருக்கான், அவன் ராட்சசன், அவன் அப்படி இப்படின்னு அவனை பற்றியே, அந்த பெருமையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அவனை பற்றியே பயத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. பிரச்சனைகளை பற்றியே யோசித்து அவைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கிறத கண்டு கூட கொஞ்சம் கூட நம்பிக்கை இழக்கவே இல்லை தாவீது. சுற்றி வரைக்கும் மக்கள் நம்பிக்கை இல்லாமல் கோலியாத்தை எதிர்கொள்ள முடியாமல் கலங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தாவீதுக்கு கர்த்தரோடு இருந்த நெருக்கமான உறவுனால இந்த வரக்கூடிய இந்த எதிர் சவால்களை எல்லாம் அவர் ரொம்ப ஈஸியாக, அந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசவே இல்லை, பிரச்சனையை பார்த்து பேசுகிறார். அவர் போய் நிற்கிறாரு. கோலியாத்து தேவ ஜனத்தை பார்த்து தூசிச்சு பரிகசிச்சு ஏளனமாக எள்ளி நகையாடி கொண்டு இருக்கிறான். ஆனால் அப்படி இருந்தோம் இந்த பெரிய பிரச்சனையாகிய கோலியாத்தை பற்றி மற்றவர்கள் பேசுவது போல தாவீது அந்த பிரச்சனை பற்றியே பேசிக்கொண்டிருக்காம பிரச்சனையாகிய கோலியாத்தை பார்த்து, நான் நேசித்து ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையில் என்ன செய்கிறாருன்னா, கோலியாத்தே, அந்த பிரச்சனையை பார்த்து பேசுகிறாரு. கோலியாத்தே, கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உன்னை என் கையில் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பாருடா. பாரு, நான் இன்னைக்கே உன் தலையை கொய்து உன் மாமிசத்தை நான் ஆகாயத்து பறவைகளுக்கு இரையாக்குவேன் அப்படின்னு கர்த்தர் மேலே உள்ள நம்பிக்கையினால அவர் தைரியமாக பேசி அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறார். அதனால என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. அற்புதமான கிரியை அங்கு அவருடைய வார்த்தையினால் வெளிப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அவர் அப்படியே அந்த சின்ன தாவீது அந்த பெரிய கோலியாத்தை பார்த்து விசுவாச வார்த்தையை பேசினதுனால அந்த விசுவாச வார்த்தை தேவன் மேலே உள்ள அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் திடனையும் கொண்டு வந்தது. அவர் தைரியமாக இதை எதிர்கொண்டார், பகைஞனை பாதபடியாக்கி போட்டார். பிரியமானவர்களே, அது போல தான் இன்னைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? பிரச்சனைகளை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோமா? எனக்கு அது நடந்தது, இப்படி நடந்தது, என் வியாதி அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை, அதை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கோமா? அல்லது பிரச்சனைகளை பார்த்து பேசுகிறோமா? இன்னைக்கு நாம் பிரச்சனைகளை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு பிரச்சனையை பார்த்து பேசுவோம். இந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க, மழையை பார்த்து பேசுங்க. நீ பெயர்ந்து நடுக்கடல்ல போய் விழு அப்படின்னு சொல்லுங்க. செங்கடலே நீ பிளந்து அப்பாலே போ, யோர்தானே நீ திரும்பி போ, அப்படி எரிக்கோவே நீ இடிந்து விழு, இப்படிலாம் நீங்கள் பேசுங்க. விசுவாச வார்த்தையை நாம் பேச பழகுவோம். சோர்ந்து போய் இனியும் திடனற்றி கிடக்காம விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் சோறுக்குள்ளாக்கி எழும்ப விடாமல் மடங்கடிக்க வேண்டும் என்பதுதான் பிசாசனுடைய தந்திரம். எனவே நாம் இதை ஜெபத்தில் தான் முறியடிக்கணும். இந்த நாட்களில் நம்ம எல்லாருடைய மனதையும் சோறுக்குள்ளாக்கி எல்லாரையும் பிரச்சனைகளில் மூழ்கடிக்க வைக்கிறது தான் பிசாசுடைய தந்திரம். எனவே தான் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை,
நீ உன் கைகளை நெகிழ விடாம நீ அந்த திடன் கொள்ளு, நீ திடன் கொள். ஏன் நீ சோர்ந்து போற? நீ திடன் கொள், தைரியமா இரு, பிரச்சனைகளை எதிர்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டு. உன் நம்பிக்கை என் மகனை மகளை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா முடிவு உண்டு. பார், சீக்கிரமா நீ அற்புதத்தை எதிர்பார்ப்ப. என்னை விசுவசிச்சேனா, என் வார்த்தையை அறிக்கை செய்தேனா, எனக்கு தான் ஆண்டவர் சொன்னார் இந்த வார்த்தையெல்லாம், எனவே அது அப்படியே நடக்கும்னு நீ பிரச்சனையை பத்தி பேசுறத நிறுத்திட்டு பிரச்சனையை பார்த்து தேவனுடைய வார்த்தையை பேசினா அங்க சூழ்நிலைகள் அந்த பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். எனவே இன்னைக்கும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவர் படைத்த ஒரு வெற்றியின் நாளாக இருக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இது வரைக்கும் பெற்ற பிரச்சனையை பார்த்து நாங்கள் பேசி சோர்ந்து போனோம் ஆண்டவரே. ஆனால் அதனால ஆண்டவரே, எங்க கைகள் எல்லாம் திடனற்று போயிட்டு எங்களால முழங்கால் ஊன்றி ஜெபிக்க முடியலப்பா. எங்களால ஆண்டவரே மன நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியல ஆண்டவரே. எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு ஆண்டவரே. எங்களுக்கு ரொம்ப ஆண்டவரே மன அழுத்தமா இருக்குது ஆண்டவரே. அதனால ஆண்டவரே, இனிமே நாங்க அதை அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு எங்க விசுவாச பெற்றோர் எப்படி எல்லாவற்றையும் முன்னேறி சென்றார்களோ, உம்மை நம்பி உங்களோட வார்த்தையை நம்பி எப்படி எல்லாவற்றையும் கடந்து சென்றார்களோ, வெற்றி வீரர்களாய் இன்றைக்கு ஜெயித்தவர்களாய் நிற்கிறார்களோ ஆண்டவரே, அதே மாதிரி நாங்களும் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களா ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ள நாங்கள் வாழ்கிறபடியினாலே எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயம் எடுக்க, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே திடமனதோடு இருந்து என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முட்டிப்பார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிச்சயமாய் செய்வார். எனக்கும் என் குடும்பத்துக்கும் செய்வார். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8 எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர், அவர் நிச்சயமாக எங்களுக்காக யாவையும் செய்வார். இன்றைக்கும் பிரச்சனையை பார்த்து நாங்க பேசுகிறோம் ஆண்டவரே. பிரச்சனையை பற்றியே பேசலாம் ஆண்டவரே. எந்த பிரச்சனை ஆண்டவரே இன்னைக்கு எங்களை பெரிய பூதாகரமாய் காட்டுகிறதோ, பெரிய கோலியாத்தை போல காட்டுதோ, அந்த பிரச்சனையை பார்த்து பேசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தடைகளை நீக்கி போடுகிற தேவனாகிய கர்த்தர் மிக 2:13 படி எங்களுக்கு முன்பாக நடந்து செல்லுகிறபடியால் இந்த நாளில முன் இருக்கிற தடையே நீ விலகு. எரிக்கோ மதிலை போல இருந்தாலும் நீ கீழே விழு இயேசுவின் நாமத்தினால. எவ்வளவு பெரிய தடைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவரே, தடைகளை நீக்கி போட தேவன் முன்னாடி நடப்பார். எங்க தேவன் எங்களோட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் என் தேவனாகிய கர்த்தர். எனவே அவர் ஒரு போதும் எங்களை விட்டு விலகார், எங்களை கைவிடார். எங்களோடு கூட வாசம் பண்ணுகிற தேவன் இந்த நாளிலும் எல்லா தடைகளையும் தகர்த்து போட்டு எல்லா மூடிய கதவுகளையும் திறந்து கொடுத்து முன் நிற்கிற தடைகள் எல்லாவற்றையும் விலக்கி தூத சேனையை இறக்கி ஆண்டவரே, எங்களுக்காக உள்ள ஆண்டவரே 1000 தூத சேனைகளை இறக்கி ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றையும் வெற்றியா எங்களுக்கு செய்து தரப்போவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் போக்கு வரவுகள், நடப்பிருப்பு, பிரயாண நேரங்கள் ஆண்டவரே, வழிகள், வாகனங்கள், வீடு, உடைமைகள், பொருட்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, எல்லா நஷ்டங்களுக்கும் சேதங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விபத்துகளுக்கும் சத்துடைய சதிகள், நாசங்கள், மோசங்கள், மனுஷரால், சூழ்நிலைகளா, சத்ருவால் வரக்கூடிய அவ்வளவு தீமைகளுக்கும் ஆண்டவரே, எல்லா விதமான வாதைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் ஆண்டவரே, கொடிய நோய்களுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை மூடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பா இந்த நாளில் ஆண்டவரே, வியாதியோடு, பலவீனத்தோடு ஆண்டவரே, கடன் பாரங்களோடு, சுமக்க முடியாத பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, முகங்கள் எல்லாம் முறிந்து போகட்டும், கட்டுக்கள் எல்லாம் அறுக்கப்படட்டும். பிதா நடாத எந்த ஒரு வியாதியும் எங்க சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. வேரோட பிடுங்கி எரிகிறோம் ஐயா. கர்த்தர் நீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையை பற்றியே நாங்க பேசுவோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை பார்த்து பேசுவோம், வார்த்தையை பற்றி பேசுவோம், இயேசுவை பற்றி பேசுவோம், எங்க தெய்வத்தின் மகத்துவத்தை பற்றி பேசுவோம். சூழ்நிலைகளை பார்த்து பேச மாட்டோம், பிரச்சனைகளை பார்த்து பேச மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை பத்தியே நாங்க
பேச மாட்டோம். அவைகளை பார்த்து தான் பேசுவோம். அதை பற்றி பேசாமல் அதை பார்த்து நாங்கள் பேசுவோம். நாங்கள் நிச்சயமாக நாங்கள் விசுவாச வார்த்தைகளை பேசி ஆண்டவரே அந்த வார்த்தையில் உள்ள வல்லமையினால சூழ்நிலைகளில் அற்புதங்களை காண்போம் என்று இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னைக்கு என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவங்களுக்கு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். என்னை கூப்பிட்டு சொல்லட்டும், எனக்கு அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, வார்த்தையை விசுவசிச்சேன், கர்த்தர் எனக்கு கிரியை செய்தான்னு சொல்லட்டும். ஆண்டவரே அற்புதங்களை காண செய்யுங்கப்பா. அதிசயமான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயம் என்னும் நாமம் உள்ளவரே நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களிலும் கர்த்தருடைய சமாதானம் ஆளுகை செய்யட்டும். தேவ பாதுகாவலும் நன்மைகளும் கிருபைகளும் இந்த நாளிலும் ஒவ்வொருவரை தொடர்ந்து வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.